திருப்பரங்குன்றத்துல தீபத்தை தர்கா கிட்ட தான் ஏத்தணுங்கிறான். ஏன் பிள்ளையார் கோயில் ஏத்தனா என்ன பிரச்சனை கேட்கிறோம். நம்ம முருகனுக்கு தீபம் பிள்ளையார் கோயில்ல ஏத்துறாங்க. 100 வருஷமா ஏத்திட்டு இருக்காங்க. இந்த வருஷம் ஏத்திட்டாங்க. பிள்ளையார் கோயில்ல தீபம் ஏத்துறதுக்கு முருகனுக்கு தகுதி கிடையாதா? நான் கேட்கிறேன். முருகனுக்கு தீபம் ஏத்துறதுக்கு பிள்ளையார் கோயில் சரியான இடம் கிடையாதா? அல்லது பிள்ளையார் கோயில தீபம் ஏத்துறதுக்கு முருகனுக்கு தகுதி கிடையாதா? அது ஏன் முஸ்லீம் கோயில் கிட்ட போய் தீபம் ஏத்தணும் சொல்ற நீ? அது ஏன் அப்படி சொல்ற? உனக்கு முருகனை இழிவா பாக்குறான். முருகனுக்கு பிள்ளையார் கோயில தீபம் ஏத்தக்கூடாது, அதற்கான தகுதி முருகனுக்கு கிடையாது. ஏனென்றால் முருகன் தமிழர் கடவுள். தமிழர் கடவுளுக்கு எதுக்கா பிள்ளையார் கோயில போய் தீபம் ஏத்துற என்றுதான் பிஜேபி சொல்லுகிறது. அதைத்தான் நீதிபதி சொல்லியிருக்கிறார். அதான் நீதிபதி சொல்ற. நம்மளுக்கு புரியணும். நம்மளுக்கு என்ன தெளிவா தெரியும்னா, முருகன் கோயிலுக்கு, திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு எங்க தீபம் ஏத்துனாங்க? திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயில ஏத்துனாங்க. எவ்வளவு காலமா ஏத்திட்டு இருக்காங்க? 100 வருஷமா ஏத்திட்டு இருக்காங்க. இந்த வருஷம் தீபம் ஏத்துனாங்களா? ஏத்துனாங்க. எங்க ஏத்துனாங்க? அதே பிள்ளையார் கோயில்ல ஏத்துனாங்க. அப்படிங்கும் போது பிஜேபி காரனுக்கு என்ன பிரச்சனை? நீதிபதிக்கு என்ன சிக்கல்? என்ன பிரச்சனை? கோயில்ல தானே ஏத்துனாங்க. சுடுகாட்டுல போய் ஏத்துனாங்க. கோயில்ல தானே ஏத்துனாங்க. நீ என்ன சொல்ற? தர்கால போய் ஏத்தணுங்கிற. தர்காங்கிறது என்னது? இஸ்லாமிய மத தலைவருடைய நினைவிடம். அங்க எதுக்கு ஏத்த சொல்ற? என்ன சொல்றான்? முருகனுக்கு தீபத்தை அங்க புதைக்கக்கூடிய இடுகாட்டுல போய் ஏத்துங்கிறான். புரியலையா? அவன் முருகனை அசிங்கப்படுத்துறான் பிஜேபி காரன். அவனுக்கு பக்தியாவது ஒண்ணாவது. எங்க நான் கேட்கிறேன், குஜராத்ல முருகனுக்கு கோயில் இருக்குதா? உத்தரப்பிரதேசல முருகனுக்கு கோயில் இருக்குதா? மத்திய பிரதேசல முருகனுக்கு கோயில் இருக்குதா? இல்ல எச்ராஜா என்னைக்காவது முருகன் கோயில் கும்பிட்டுருக்கானா? எச்ராஜா என்னைக்காவது அழகு குத்திருக்கானா? என்னைக்காவது மொட்டை அடிச்சு காவடி தூக்கிருக்கானா? இவனுக்கு முருகனுக்கு என்ன சம்பந்தம்? இவனுக்கு முருகனுக்கு என்ன சம்பந்தம்? தினம் மலையேறேன் இருக்கிறானே. நம்ம ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டுக்குள்ள கலவரம் மூட்டுக்கு இந்த கும்பல் வந்திருக்குது. இவங்களுக்கு பக்தி விளக்கணம் எல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டுக்குள்ள கலவரம் கொண்டு வரணும், முருகனை அசிங்கப்படுத்தணும். உண்மையான முருக பக்தர்கள் பிஜேபி காரனை கண்டா வெளுத்து வரட்டணும். அதான் பண்ணணும். உனக்கு என்னடா பிரச்சனை கேட்கணும். உன் கட்சி தலைவர் எவனாவது என்னைக்கா முருகன் கோயில் வந்து கும்பிட்டு இருக்கானா? அழகு குத்தி இருக்கானா? காவடி தூக்கி இருக்கானா? அல்லது நடந்து போயிருக்கானா பழனி மலைக்கு? கிடையாது. இலக்கியத்தால் ஒன்றுபட்டு உன்னை போன்ற மக்களே வரலாற்றை படைப்பார்கள்.